பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே 1980 ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஜனசங்கத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பிறகு கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நாட்டிற்காக போராடி வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி. வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று 2025 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம். நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் பெரிதாகி இருக்கிறது, இன்னும் பலமாக இருக்கிறது. 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சாட்சியாக ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த புதிய தலைவர் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை, தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார். அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம். அதனால தான் நான் சொன்னேங்க, சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள்